ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெறைய ஆசிரியர்கள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடியோட ரிசல்ட் வந்து எப்போ வரும்? அதேமாரி ஃபைனல் ஆன்சர் கீ வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க? அப்படிங்கிற மாரி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ டிஆர்பி தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பிடி, பிஆர்டியினுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அடுத்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுவும் வந்து துறை சார்ந்து பிரிச்சுட்டாங்க. ஒரு போர்டு சார்பா இப்ப நடந்துட்டுருக்கு. ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாவும், சென்னை கார்ப்பரேஷன் சார்பாவும், பள்ளிக்கல்வித்துறை சார்பா நெக்ஸ்ட் நடக்க போகுது. இந்த மாரி பல்வேறு துறைகள் சம்மந்தமா பிரிச்சுட்டாங்க. எஸ்டிடிக்கான ஆன்சர் கீ வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசத்துல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுறதா சொல்றாங்க. டிசம்பர் 15க்குள்ள எஸ்டிடியோட ஆன்சர் கீ வந்து வெளியேறும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ வெளியிட்ட அடுத்த சில நாட்களிலேயே இதற்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ வெளியிட்டாங்கன்னா, பிப்ரவரி மாதத்துல பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது வாரத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும், அதைத் தொடர்ந்து அடுத்து 1 வாரத்தில கவுன்சிலிங் ப்ராசஸும் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தன நாள் பொறுத்துட்டோம். இதுதான் வந்து இப்போ கிடைச்சிருக்கிற தகவல். ஸோ இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. 1 மாதம் அந்த மாரி தான் இருக்குது. பொறுத்தோம். பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. வேறு ஏதாவது தகவல், அப்டேட் ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவல் கிடைச்சாலும் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.